2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய விஷயம்தான் டிஎம்கே ஃபைல்ஸ். தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் கே. அண்ணாமலை வெளியிட்ட இந்த தொடர் வீடியோக்களில் திமுக தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் சொத்துக்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதில் முக்கியமாக திமுக மூத்த தலைவர் மற்றும் எம்பியான TR பாலு மீது பதவி மற்றும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்ததாகவும் குறிப்பாக பல கப்பல்கள் வாங்கியதாகவும் கூறப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடமும் பெரும் விவாதத்தை கிளப்பின. இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து TR பாலு தரப்பு கடுமையாக மறுப்பு தெரிவித்தது. டிஎம்கே ஃபைல்ஸில் கூறப்பட்ட தகவல்கள் ஆதாரமற்றவை, தவறான விளக்கத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டவை என்று கூறி அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. பாலு தரப்பின் வாதம் என்னவென்றால், அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் சட்டப்படி அறிவிக்கப்பட்டவை, தேர்தல் ஆவணங்களில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டவை, ஆனால் அவற்றை மிகைப்படுத்தி பொதுமக்களிடம் தவறான எண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதாகும். இந்த வழக்கில் தற்போதைய குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்ணாமலை தரப்பின் வழக்கறிஞர்கள் டிஎம்கே ஃபைல்ஸில் குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு பல கேள்விகளை முன்வைத்தனர். குறிப்பாக, நீங்கள் 10 கப்பல்களை வாங்கியதா என்ற கேள்வி முக்கியமாக எழுப்பப்பட்டது. இதற்கு நீதிமன்றத்தில் பதிலளித்த TR பாலு, 10 கப்பல்கள் வாங்கியதாக கூறுவது தவறு, அத்தகைய தகவல் உண்மைக்கு புறம்பானது, நான் 10 கப்பல்கள் வாங்கவில்லை என்று தெளிவாக மறுத்தார். மேலும் தனது நிறுவனங்களில் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டிங் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பெரிதாக மாற்றி காட்டியுள்ளதாகவும் விளக்கமளித்தார். குறுக்கு விசாரணையின் போது சொத்து மதிப்பீடுகள், நிறுவன பங்குகள் மற்றும் அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. பாலு தரப்பு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆபிடவிட் மற்றும் அதிகாரப்பூர்வ பதிவுகள்தான் உண்மை ஆதாரம் என்று வலியுறுத்தியது. அரசியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்ட ரீதியான நிரூபணங்கள் 2 வெவ்வேறு விஷயங்கள் என்பதை இந்த வழக்கு வெளிப்படுத்துகிறது என்ற கருத்தும் சட்ட வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. குறுக்கு விசாரணை முடிவடைந்த பின் ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். அரசியல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு நிலைத்து நிற்கும், ஆதாரங்களின் வலிமை எவ்வளவு என்பதற்கு இந்த வழக்கு ஒரு முக்கியமான பரிசோதனையாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் விவகாரம் தற்போது சட்டத்தின் கண்காணிப்பில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.